அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா ஆப்பிள் பாய். பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள். என்ன அதுக்கு நம்ம வீட்டில் உள்ள பொருட்களையே நம்ம வச்சு செய்யலாம். நான் இப்போ பட்டர் போட போகிறேன். பட்டர் சால்ட் இல்லாத பட்டர். அது நம்ம சும்மா இது போடுறோம் பட்டர். இதில் சால்ட் இல்லாத அமுல் பட்டர் கிடைக்குது, அது வாங்கிக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட எது இருக்கோ அது நீங்கள் போடலாம். ஆப்பிள் 3 ஆப்பிள் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் இதில் போட்டுறேன். நான் இவ்வளோ பெரிய ஆப்பிள் 3 போட்டிருக்கேன். இதை நம்ம ஈஸியாக இந்த மாதிரி உள்ள நம்ம தோல் எடுத்துடலாம். அப்புறம் இந்த மாதிரி நம்ம இதை எடுத்துடலாம். நான் இதை கொஞ்சம் நம்ம நல்லா மெல்ட் பண்ணணும். இந்த சின்ன கப்பால் நான் 3/4 கப்பு சுகர் போடுறேன். சுகர் போட்டால் கொஞ்சம் நல்லா அது இதாகிடும். ஆனால் கொஞ்சம் அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கிட்டு நீங்கள் செய்யணும். நான் தேன், நான் 1 ஸ்பூன் அளவு தேன் போடுறேன். தேன் 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் போடுறேன். ப்ரெட்டை இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இதை நம்ம ரொட்டி சுடுறது இருக்குல்ல, பேலன் கட்டுன்னு சொல்லுவோம், அதால் நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கணும். ஆப்பிள் பாய் வெந்துருச்சு பாருங்க. வெந்துருச்சு. இதில் நான் பட்டை நுணுக்கி நான் அரை ஸ்பூன் பட்டை போடுறேன். நம்ம பிரியாணிலாம் போடுவோம் இல்லையா, அந்த பட்டை தான். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பட்டை வாசனை அடிக்கும்னு நினைக்காதீங்க, வாசனைலாம் அடிக்காது. நம்ம எப்படி ஏலக்காய் பவுடர் போடுறோமோ அதே மாதிரி தான் இது. பட்டை ஒரு முட்டையை எடுத்து நீங்கள் அடித்து வச்சுக்கோங்க. மாதிரி ப்ரெட்டுங்களை நல்லா சப்பையாக ஆக்கிக்கோங்க. ப்ரஷ்ஷால் இதில் அப்ளை பண்ணிக்கணும். முட்டையை பண்ணிவிட்டு இதில் கொஞ்சோண்டு ஆப்பிள் பாய் எடுத்து ஒன் சைடு வைங்க. இந்த மாதிரி ஒன் சைடு வச்சுட்டு இந்த சைடு இருக்கு இல்லையா, அதை நடுப்புற மட்டும் இந்த மாதிரி இப்படி கிழிச்சு விட்டுட்டு இதை இதில் இந்த மாதிரி செய்யணும். அதுக்கு ஃபோர்க்கு எடுத்து நம்ம இப்படி அமுக்கிக்கணும். இந்த மாதிரி செஞ்சு எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி செஞ்சுக்கணும். நான் கம்மியாகவே வைக்கிறேன், அதில் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அது மாதிரி வச்சு இதை பண்ண நல்லா முட்டை போட மறந்துட்டேன். இந்த மாதிரி அமுக்கி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணேன். ஃபோர்க்கு தான் நம்ம வீட்டுகளில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இது ஜாயிண்ட் ஆகிடுச்சு பாருங்க. இப்படி எடுத்து வச்சிடணும். இந்த மாதிரி எவ்வளோ நீங்கள் செய்யணும். இங்கே பாருங்க, ஓவனில் வச்சல, இந்த பாருங்க எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க கலர் பாருங்க. இங்கே எல்லாத்துலேயும் கலர் பாருங்க எப்படி வந்திருக்குதுன்னு. நல்லா வந்திருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, நல்லா இருக்குல்ல. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.